மாம்ச எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 119 சங்கீதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 119 சங்கீதத்தில் 9வது வசனத்தை ஒரு படிக்கலாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதுதானே. ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் மாத்திரமல்ல, எல்லாருக்குமே நம்மை சுத்திகரித்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வேத வசனத்தின்படி தான் சுத்திகரிக்க முடியும். வேத வசனம் ஒரு மனுஷனுக்கு இல்லாவிட்டால் அவனாலே ஒருபோதும் சுத்திகரிப்பு உண்டாக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிலர் சொல்லுவாங்க, சபைக்கு போகாமையும் நான் சுத்திகரித்துக் கொள்வேன். சிலர் பைபிளை படிக்காம நான் சுத்திகரித்து நல்லா வாழுவேன்னு சொல்லி சிலர் சேலஞ்ச் பண்ணுறது உண்டு. ஆனால் பைபிள் திட்டமாய் சொல்லுறது, ஒரு வாலிபன் தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கு வேத வசனத்தின் வழி இல்லாமல் வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அவன் இயேசுவை நன்றாய் அறியாமல் இருந்தா அவனால் சுத்திகரித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு வாலிபனாலும் சரி, வாலிப சகோதரியானாலும் சரி, நன்றாய் இந்த வசனத்தை நாம் தியானிக்கப்படுவோம். ஆமென். நாம் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறோம்னு சொன்னால், சில வேளையில் நம்முடைய அப்பா அம்மா சொல்லுவாங்க, சின்ன சின்ன குற்றங்களை சொல்லி திருத்துவாங்க. சின்ன சின்ன காரியங்களை சொல்லி அதை செய்யாதடி, இல்லைன்னு சொன்னால் இதை செய்யாதடான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்த காரியங்களை சொல்லி உங்களை தட்டி திருத்துவாங்க. ஆனால் தெரியாத அநேக காரியங்கள், அவர்கள் தெரியாத காரியங்கள் எல்லாம் வேத வசனத்தில் நாம் ஆழமாய் போகும்போது நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதை நாம் சபை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டால் மாத்திரம்தான் கிறிஸ்துவோடு நடக்க முடியும். அல்லேலூயா. ஆனபடிதான் சங்கீதன் புஸ்தகம் உங்களுக்கு அழகாய் சொல்கிறது, வேத வசனத்தின்படி சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் திட்டமாய் சொல்கிறதை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்ன 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்றது பாருங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பாலிபத்திலே உண்டாகின்ற இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடத்தான் தீமோத்தேயுவோட சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. தீமோத்தேயுவோட சொல்லுகிறான்னு சொன்னா இன்றைக்கு சபையோடு சொல்லுகிறா. வாலிபத்துக்குரிய இச்சை. இப்போ வாலிபத்துக்குரிய இச்சையை நாம் அனுபவிக்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்க போகிறது? சில வேளை சொல்லலாம், நாம் வாலிபத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் சகஜம்தான் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் வாலிபத்தினுடைய இச்சை உங்களை தாக்குன்னு சொன்னா, நமக்கு ஏதாவது ஒரு மரணம் வந்துன்னு சொன்னா நாம் நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். பிரைஸ் எல்லாம். அதுக்குத்தான் சாத்தான் வாலிபத்தில் சில இச்சைகளை நமக்கு நேராய் சூண்டி விடுகிறது. நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த உலகம் முழுவதுமே இச்சையிலே கட்டப்பட்டு வைத்திருக்கிறது. இந்த உலகத்தை நாம் நன்றாய் சந்தோஷமாய் அனுபவிக்கிற மனுஷன் அவன் இச்சைக்குள்ள விழுகிறான். அவன் ஒருபோதுமே எழும்ப முடியாது. இன்றைக்கு ஆனபடிதான் சபை சுத்திகரிக்க வேண்டிய சபை, பரிபூர்ணப்படுத்த வேண்டிய சபை என்னன்னு சொன்ன டைவேர்ட்டாய் மாறிவிட்டது. பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய கலைகளும் பாரம்பரிய தேர் இழுக்கிறதும் பாரம்பரிய கொடி கட்டுறதும் பாரம்பரிய வாழைக்கொலையை கட்டி தூக்குறதும், இந்த பாரம்பரியமான காரியங்களை செய்யும் போது ஒரு சபைக்கு சுத்திகரிக்க முடியாது. இந்த பாரம்பரியத்திலே ஈடு கொடுத்து கொண்டிருப்பாங்க. பஜனை பாட்டு என்று சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டு போறதும், அப்போ அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு விசுவாச பிள்ளைக்கு தோன்றும், நல்லா இருக்குது, இந்த சபை கொள்ள நமக்கு ஜாலியா இருக்குது, நிம்மதியா இருக்குது, ஒரு ஸ்டிக்கும் கிடையாது, ஒரு கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது, ஜாலியா நடந்து கொண்டிருக்கோம். சரியா? டான்ஸ் இருக்கிறது, நல்ல பாட்டு இருக்கிறது, எல்லா கதை நிகழ்ச்சிகள் எல்லாம் சபைக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி சபை அந்த கோணத்துல தான் சூட்டி காட்டி விடுவாங்க. ஆனா வேதத்துல பார்க்கும்போது இது ஒன்றும் சபை அல்ல, இது ஒன்றும் சரியான சுத்திகரிப்பு அல்ல. இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. இவர்களுக்கு இயேசுவை பற்றியோ சுத்திகரிப்பை பற்றியோ இனி வரப்போற ராஜ்யத்தை குறித்தோ சபை எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் தெளிவுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறதுனால இப்படியான
வழிகளை காட்டும் போது சபை நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? மரணத்தின் பாதையில பெய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது ஜனத்துக்கு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம். வாலிப கூட்டம் நடக்கிறது, வாலிப டான்ஸ் நடக்கிறது, வாலிப பாட்டு நடக்கிறது, எல்லாம் சந்தோஷம். ஆனா இது ஒன்றும் உன்னை ஒரு பூர்த்தீகரித்து கொண்டு போகாது. ஆனபடிதான் மிக கவனமா இருக்கணும். அன்றியும் வாலிபத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு இருக்க வேண்டும். அப்போ பவுல் நிருபத்துல தீமோத்தி எழுதும்போது அவர் யங் ஸ்டேஜா இருந்திருப்பார். தீமோத்தி ஒரு யங் ஸ்டேஜா இருக்கிறதுனால இந்த நிருபத்தை தீமோத்தி எழுதினாலும் இது சபைக்கு எழுதுகிறார். அப்ப தீமோத்திக்கு ஏன் எழுதுகிறான்னு சொன்னா, நீ வாலிபனா இருக்கிற, நீ மிக கவனமா இருக்கணும். நீ வாலிபத்திலே பிசாசை அடக்கன்னு சொன்னா உனக்குள்ள இச்சை இருக்க கூடாது. உனக்குள்ள இச்சை இருந்தா பிசாசை அடக்க முடியாது. நீ வாலிபத்துல தாறுமாறாய் நடந்தால் உன்னை பிசாசு அட்டாக் பண்ணுவான். நீ நடத்துகிற சபையும் பிசாசுக்குள்ள போய்விடும். அல்லேலூயா. போதனைகளை நாம் மிக கவனமாய் தெளிவாய் கேட்க வேண்டும். போதனைகளை யாரோ பேசுகிறார் என்று சொல்லி கேட்க கூடாது. போதனை கிறிஸ்துவுடைய இருக்குது. ஏன்னு சொன்னா, உங்களை ரட்சிப்பது என்னை விட அவருக்கு தான் முக்கியம். அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கிற காரியத்துல என்னை விட அவருக்கு ரொம்ப முக்கிய பங்குண்டு. ஆனபடிதான் பரிசுத்த ஆவியான சபையோடு போராடுகிறதை நான் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது சபையோடு போராடுகிறதை பார்க்க முடியும். அடுத்த வாரம் இந்த செய்தியை கொடு, இந்த வாரம் இந்த செய்தியை கொடுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான இப்ப செய்தியை கொண்டு வருகா. இந்த சண்டை இந்த செய்தியை கொடு, நீ பழஞ்சன் செய்தி ஒன்று கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஏதாவது எனக்கு இஷ்டப்பட்ட செய்தியை கொடுத்தா சண்டை பிடிக்காதை பார்க்க முடியும். அல்லேலூயா. எதை வேணுமோ அதை கொடுத்து தான் சபையை சீர்திருத்தத்தை கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறான். அப்படிதான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், மிக கவனமா இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு எச்சரிக்கை சொல்லுகிறார். அப்ப நீ வாலிபத்தில் என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? வாலிபத்தில் அநேக பாவங்களை சாத்தான் தூண்டி விடுகிற காலகட்டம், அநேக பாவக்கட்டுகளை அழித்து விடுகிற காலகட்டம். நம்மளை ஸ்டைல் பண்ண வைக்கிறது, நம்மை ஆட வைக்கிறது, நம்மை கவர்ச்சிகரமாய் நடத்த வைக்கிறது எல்லாமே சாத்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக கூடாது என்று சொல்லி சூழ்ச்சியா செய்கிற சில காரியம். ஆமே. அதுதான் இன்றைக்கு ஆல்மோஸ்ட் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் சபையில இன்றைக்கு பாடல்களினாலும் ரசனைகளினாலும் மக்களுக்கு ஏற்ற போதனைகளை கொடுத்து போக வேண்டிய காலகட்டம். இன்னைக்கு அதுக்கு தான் எப்படியாவது சாத்தான் கையிலே சபை விழ வேண்டும் என்று சொல்லித்தான் சாத்தான் சில கிரியைகளை செய்ய. அப்ப தீமோத்தேயோடு சொல்லும் போது நீ கவனமா இருக்க சொல்லுகிறா. உன் இளமை கவனமாய் காத்து கொள்ள சொல்ல. உன் இளமை நீ காத்து தேவனுடைய உறவை பெற்றுக் கொண்டாதான் நீ சபைக்கு புத்தி சொல்லி கொடுக்க முடியும். உன் இளமையிலே பாவம் இருக்குன்னு சொன்னா நீ அந்த பாவத்தோட நின்று போதிப்பாய், சாத்தான் ஜனத்தை கொலை பண்ணி விடுவான். சாத்தான் மக்களுக்கு நீ இருக்கிற பாவத்தை கொடுத்து வஞ்சித்து விடுவான். ஆனபடிதான் நீ மிக கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்திக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. கடந்த நாள்ல இங்க ஒரு அம்மாவும் ஒரு அவங்க 2 பிள்ளைகளுமா வந்தாங்க. நம்முடைய ஜஸ்டின் பாஸ்டருடைய கூட்ட டைம்ல ஒரு நாள் தான் வந்தாங்க. அன்றைக்கே நான் அந்த பிசாசை விரட்டி நான் சொன்னேன், அவங்க அம்மா என்னை ஜீவிக்க மாட்டாங்க, நீ கொஞ்ச காலம் தான் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டேன். அவங்களுக்கு அது டவுட்டா இருந்து, ஏன்னு சொன்னா ரொம்ப வருஷமே அந்த வியாதி தாக்கி கொண்டு இருக்குது. அப்போ இன்னும் போவோம், இதை மாதிரி நிறைய ஸ்டேஜை தாண்டி போனாங்க. அப்ப நான் உடனே உமான் தேசத்துல கூப்பிட்டு சொன்னேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இப்படிடா அந்த அம்மா தப்ப மாட்டாங்க, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதை மாதிரி நேற்றைக்கு முந்தா நாள் இறந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன சம்பவிச்சுன்னு சொன்னா, ஆண்டவரை கொஞ்சம் அறிந்தவங்க தான். ஒரு ஆசி பாரம்பரிய ஒரு தாய், ஒரு மந்திரவாதம் செய்கிற ஒரு தாய், இவங்க தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணது. இவங்க நல்ல ஒரு சபையில போய் அட்டெண்ட் பண்ணி செய்தியை கேட்டு விசுவாசித்துக் கொண்டிருந்தவங்க, இந்த அம்மா என்னைக்கு வந்து அவங்க தள்ள கை வச்சு ஜெபிச்சாங்களோ அன்னு தொட்டு இவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. பைசலா இவங்க ப்ராபசி சொல்றாங்க. இவங்க ப்ராபசி சொல்லுறதுனால அவங்க வீட்டுல எல்லாரும் நினைச்சாங்கன்னு சொன்னா, இவங்க உண்மையா ப்ராபசி சொல்றாங்க, உண்மையா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, உண்மையா தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க அந்த வீட்டில் உள்ளவங்க நம்பினாங்க. நம்பினதுனால இவங்க ப்ராபசி சொல்லி என்னன்னு சொன்னா, அந்த சாத்தான் ஒரு வியாதி இவங்களுக்குள்ள கொண்டு வைத்தான். அல்லேலூயா. ஒரு வியாதியை கொண்டு வைத்தான். அந்த வியாதியினால குடும்பம் அழிந்து, வீடுகள் அழிந்து, சொத்துகள் அழிந்து, உயர்ந்த ஒரு கான்ட்ராக்ட் அவங்க அப்பா எல்லாமே அழிந்து விட்டது. அழிந்து இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். சில வேளையில உங்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தையில் கேட்காவிட்டால், சில வேளை லகுவான சிலவங்க சொல்லுறது உங்களுக்கு இஷ்டமா இருக்கும். ஆனா அதுல
100% எனக்கு தெரியும் உங்களால வாழ முடியாது. கொஞ்ச காலம் ஒரு பயிர் செழிக்கிறது போல வரும், பின்பு ஏற்ற காலம் ஆகும்போது ஆவிக்குரிய ரகசியம் உங்களுக்கு அறியாம இருக்கிறதுனால அது அப்படியே மூழ்கி போவீங்க. அல்லேலூயா. ஆனபடிதான் ஆவிக்குரிய காரியங்களை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்ன 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு நல்ல சத்தமா படிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு எப்படி மாதிரியா இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. ஒரு விசுவாசி கேட்கும் போது மாதிரியா இருக்க வேண்டுமா, அப்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுவதை பார்க்க முடியும். ஆமென். இதுல மெயின் பார்ட்னு சொன்ன உன் இளமை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. அல்லேலூயா. நீ ஊழியக்காரனா இருக்கிறதுனால, நீ போதகனா இருக்கிறதுனால, நீ ஜனங்களுக்கு நீ நல்ல உபதேசம் சொல்லுறதுனால நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கைசலாம். ஒரு வாலிபன் வாழுகிறதை நமக்கு பார்க்க முடியும். எச்சரிக்கையா இருக்க வாலிபன், ஒரு எச்சரிக்கையா இருக்க பெண் நல்ல வாழுகிறதை வருங்காலம் பார்க்க முடியும். அவங்க அந்த எந்த ஸ்டேஜில், ஒரு நல்ல ஸ்டேஜில், அழகும் புஷ்டியும் உள்ள ஸ்டேஜில் அவர்கள் தங்களை காத்து நடந்து கொள்வார்கள், தங்களை கவனமாய் காத்து நடந்து கொள்வார்கள். ஒரு வாலிபன் சரியாய் தன்னை காத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சில வேளையில நீங்க வீட்டில் ஒரு சாட்சியா இருக்கணும், நீங்க வேலைக்கு போற இடத்துல கவனமா இருக்க வேண்டும். நீங்கள் வெளியில எல்லாம் போகும்போது உங்க நடைகளை கவனிக்கிறவங்க உண்டு, உங்க நடைகளை உற்று பார்க்கிறவங்க உண்டு, உங்க வஸ்திரத்தை உற்று பார்க்கிறவங்க உண்டு. நீங்கள் இந்த இடம் விட்டு தூரே போன உடனே உங்களை வாட்ச் பண்றவங்க உண்டு. சில பிள்ளைங்க, நம்ம சபையில உள்ள பிள்ளைங்க கூட நாளில் ஒரு நாள் சினிமா தியேட்டர்ல இருக்காங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் சொல்றாரு, இந்த பிள்ளை சினிமா தியேட்டர்ல இருக்கான்னு சொல்றான். அல்லேலூயா. அப்ப இது எல்லாமே அகன்ஸ்டாய், தேவனுக்கு விரோதமாய் அகன்ஸ்டாய் நடக்கிறவங்க. இவங்க உள்ளாத்துமாவில் என்னன்னு சொன்னா ஆண்டவர் கிடையாது, தேவ ஆவியானவர் கிடையாது. ஆனபடி தேவன் எப்படி நடக்க சொன்னாரோ அதை மாற்றிவிட்டு இந்த சினிமா துறை சொல்லும் போல, உலகம் சொல்லும் போல, பக்கத்துல யாரோ சொல்லும் போல யாரோ ஒருவர் காண்பிக்கிற பாணிகளை எடுத்து விட்டு அவங்க கொய்யாரத்தை காட்டி நடக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாள்ல ஒரு அருமையான சகோதரியுடைய ஒரு மகளை பார்த்தேன். பிள்ளை எல்லாம் பெற்றிருந்தாங்க, பிள்ளை பெற்ற பிள்ளை. ஆனா அந்த அந்த பிளவுஸ்ல 3 ரவுண்டு இருக்கிறத பார்த்தேன். அல்லேலூயா. ஒன்னல்ல 2-3 ரவுண்டுகளை வச்சிருக்கிறத பார்த்தேன். கேவலமா இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வஸ்திரத்தை பார்க்கும் போதே ஒன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க, நடையை பார்க்கும் போது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, வஸ்திரத்தை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சு சொல்றாங்க இந்த பிள்ளை இச்சையுள்ள பிள்ளை, இந்த பிள்ளை யாரையோ ரசிப்பதற்காக செய்கிறார், இந்த பிள்ளை யாரையோ கவருவதற்காக செய்கிறார் என்று சொல்லி வேதத்தை படிக்கிற எந்த ஊழியக்காரனும் சரி, எந்த மனுஷன் அதை புரிந்தெடுத்துக் கொள்வான். இந்த பிள்ளை கிட்ட ஆத்மீகம் இல்லை, இந்த பிள்ளை வாழுகிறது தவறான வாழ்க்கை வாழுகிறாள், இவளுக்குள்ள இச்சை இருக்கிற அந்த இச்சையை மாற்ற முடியவில்லை. இந்த இச்சையை மாற்றிக்கொண்ட மாத்திரம்தான் ஞானமான கவனமான வஸ்திரத்தை அணிந்து ஞானமாய் பிள்ளைகளுக்கு நடக்க முடியும். அல்லேலூயா. ஆனபடி உங்கள் இளமையை குறித்து என்ன செய்யணும்? மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 2, 1, உன் இளமையிலே உனக்கேற்றபடி வஸ்திரத்தை போட்டால் உன் பின்னே வருகின்ற ஒரு கூட்டம் வாலிபர்கள் உன்னை அழிப்பதற்காக வருகிறார்கள். உன் வஸ்திரம் சரியாயிருந்து உன் நடத்தை சரியாயிருந்தா உன்னை சில வேளையிலே நல்லவர்கள் உன்னை கண் போட்டு திருமணம் கூட பண்ணி கொண்டு போகலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயர்ந்த இடத்துல போவதற்கு அது கூட ஒரு சென்ஸா இருக்கலாம், உயர்ந்த வாழ்வு வாழ்வதற்கு அது ஒரு நல்ல சென்ஸா இருக்கலாம். ஆனபடிதான் உங்க இளமைகளை மிக கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிற காரியம். இந்த இளமை உங்களுக்கு இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு முடிந்துவிடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு காரியத்தில் குறுங்கி போய் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு உங்களுடைய கற்புகள் இழந்து போனால், ஒரு வாலிபனாலும் சரி ஒரு வாலிப பெண்ணாலும் சரி, கற்புகள் இழந்து போய்
பின்பு உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நீங்கள் முடித்து கொண்டா கூட சில நாட்கள் கழியும் போது உன்னுடைய ஜெனரேஷன் அறியும். ஆமென். மிக கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க ஜெனரேஷன் அறியும். இப்படி அறியும் போது அந்த ஜெனரேஷனை திருத்தி கொண்டு போக முடியாது. அந்த ஜெனரேஷன் கூட வேக்கடித்து போகும். அந்த ஜெனரேஷனுக்கு புத்தி சொல்லி கொடுக்க முடியாது. அந்த ஜெனரேஷனை திருத்த முடியாது. அந்த ஜெனரேஷனை உருவாக்க முடியாது. ஆனபடிதான் நீங்க என்ன செய்யணும்? வாலிபத்துல தயவு செய்து மிக கவனமா இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்க இளமையை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இளமையில நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இளமையில ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு பரிசுத்தத்தை தாரும் என்று கேட்க வேண்டும். எனக்குள்ள தீய சக்திகள் இருக்கிறது, அதெல்லாமே மாம்ச சக்திகள் என்னை ரூட்டு மாற்றி கொண்டு போகிறது. நான் நிலை நிற்பதற்காக உங்க கிருபை வேணும் என்று கேட்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அப்போது நீங்கள் அழிந்து போக விடாதபடி உங்களை நிலை நிற்பதற்கு ஏதுவான கிருபைகளை அந்த வயசுல கத்த தந்து உன்னை நடத்துவது கிருபையாக்கும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். ஆனபடி என் பிள்ளைகள் மிக கவனமாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. வைசலாம். இந்த இளமையிலே ஒரு வாலிபன் இப்படி ரவுண்டு முடியல விட்டுறது உண்டு. பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இளமையில முக்கா ஃபேண்ட் போடுற பிள்ளைகள் எல்லாம் உண்டு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லா பிள்ளைகள் கூட ஆஃப் நிற்கலாம் வீட்டுக்கெல்லாம் போடுறாங்க. ஓகே, பிரச்சனை கிடையாது. சின்ன பாலிப பசங்க எல்லாம் போடுறாங்க. எங்க காலத்துல லுங்கி தான் கட்டுவோம். பிரைஸ்லாம். ஆமே, லுங்கி தான் கட்டுவோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு லுங்கி கட்டவே தெரியாது. ஹல்லேலூயா. வேஷ்டி கட்ட தெரியல, லுங்கி கட்டவனு தெரியல. ஓகே, இந்த காலகட்டத்துடைய சூழ்நிலை மாறிவிட்டது. அந்த நாள்ல எங்க அப்பாவுக்கு ஒரு முண்டு தான் நாங்க கட்ட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. எங்களுக்குன்னு சொல்லி ஒரு முண்டு இருக்காது, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு லுங்கி இருக்காது. இந்த நாள்ல அப்படி இல்லை. பிள்ளைங்களுக்கு இஷ்டம் மாதிரி வஸ்திரங்கள் இருக்கிறதுனால நைட்டு ஃபேன் போடுறோம். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, அல்லேலூயா. ஆமே. நாம் வெளியில போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். ஆமே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களை மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் இளமையை குறித்து ஒருவனும் குற்றம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பகல சொல்லுவாங்க சில பேருடைய பகையா இருக்கிறதுனாலே, நீ நல்லா நடக்கிறதுனால, நீ உத்தமனா இருக்கிறதுனால, நீ பெரிய சாமர்த்தியம் உள்ளவனா இருக்க, அநேக குற்றங்களை சொல்ல. அதை நீ பார்க்க வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. நீ நல்லா இருக்கிற, நல்லா போய் கொண்டிருக்கிற, நல்லா வாழுகிற, அதை பார்த்து பொறாமையினால அவன் இவன் என்று சொன்ன பிரச்சனை கிடையாது. ஆனா உன் நடத்தை ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். தலை வலிக்கிறீங்களா? அதுல நாணமா வலித்துக் கொள்ள வேண்டும். வஸ்திரம் ஒரு அசிங்கமா இருக்கிறதா? அந்த வஸ்திரத்தை சரி பண்ணி வேற வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். என் வஸ்திரத்தினாலே என் நடத்தையினாலேயோ ஒரு ஆளுக்கு இடகலாம் இருக்குன்னு சொன்னா அந்த இடகலை நீங்கள் அகற்றி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அகற்றி என்னிடத்தில் அழகு மற்றவர்களை கவருன்னு சொன்னா நீங்கள் அழகில்லாதே மாறிடுங்க. ஆமென். அப்படி நீங்கள் மாற்றிக்கொண்டு நாணமாய் நடந்து கொண்டால், கவனமாய் நடந்து கொண்டால், பரமபிதா உங்களை பார்த்து புத்தி உள்ள கன்னிகை என்று சொல்லி உங்களை மெச்சிக்கொள்ள, உங்களை நேசிக்க என் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தெரியும்ல, ரோட்டில் நிற்பாங்க பசங்க, ரோட்டில் சில பெண்பிள்ளைங்க எல்லாம் நிற்பாங்க. அப்ப நம்முடைய இளமை ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீ நன்றாய் நடந்து உன் இளமை அசட்டை பண்ண அவனுக்கு சாபம் வரும். பிரைஸ்லா. ஆனா நம்ம அறகுறையா நடந்து அவன் இளமை அசட்டை பண்ணா ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரைஸ்லா. ஆனபடி உங்க இளமை மிக கவனமா இருக்க வேண்டும். போற இடங்கள்ல மிக கவனமா இருக்கணும். உங்க முன்ன வச்சு சொல்லுவாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, நேரம் எனக்கு முன்ன போடுவாங்க. சிலவங்க கஷ்டமா இருக்கு, உங்க முன்ன பாரு போல பேசுவாங்க. உங்களை பேசும்போது தோணும் உங்களை உயர்த்தி வச்சது மாதிரி தோணும். ஆனா என் காதுல வரும்போது கஷ்டமா இருக்கும். என் சபை, என்னுடைய விசுவாசிகள், என் பிள்ளைகள், எனக்கு அதுல பொறுப்புண்டு. உங்களை பரலோகத்து கொண்டு விடுவதற்கு இந்த சபையில இருக்கும் காலம் வரை, நான் உயிரோடு இருக்கும் காலம் உங்க பொறுப்புண்டு. எப்படி உங்களை வளர்த்தணும், எப்படி உருவாக்கணும் என்று சொல்லி பொறுப்புண்டு. அந்த பொறுப்பை நான் பிடிச்சிருக்கனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அல்லேலூயா. உங்க இளமையை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்க வேண்டும். உங்க இளமையில மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க வேண்டும். நீங்க நடந்து போற பாதையில நடைய கூட கவனித்துக் கொள்ள வேண்டும். நடையில ஏதாவது குய்யாரம் இருக்கிறதா, ஏதாவது அசை தேவையாக இருக்கான்னு சொல்லி பார்த்து நீங்க நடந்து உங்க இளமை மிக கவனமாய் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த இளமையிலே பாதுகாத்துக் கொண்ட மனுஷன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 39 அதிகாரம்
7வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 39:7. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அல்லேலூயா. பிரைஸ்ல கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்களேன். ஆமென். அல்லேலூயா. எப்படி பாவத்தை முறிக்கலாம், எப்படி வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை நான் சொல்லி கொடுத்து நான் ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. பிரைஸ்லாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வாலிபனாய், ஒரு 10-17 வயசு ஒரு வாலிபனா தான் போத்திப்பார் வீட்டுல யோசேப்பு போறான். அடிமை வேலைக்காய் போறான். அல்லேலூயா. ஒரு அடிமை வேலைக்காய் யோசேப்பு போறான். கொஞ்சம் பிள்ளை கவனிச்சிருங்க. ஒரு அடிமை வேலைக்காய் போறதுனால அவன் ஒரு அடிமையத்தான் வேலை செய்கிறான். அப்போ போத்திப்பார் வீட்டுல அவன் செய்கிற வேலையை பார்த்த பின்பு பாத்தீங்கன்னு சொன்னா போத்திப்பார் சொல்லுகிறான், உன் வேலையில லாபம் இருக்காது, உன் வேலையில நஷ்டம் இல்லை, நீ செய்கிற காரியம் எல்லாம் எனக்கு வெற்றியா இருக்கு. ஆனபடி என் சகல வீட்டு காரியங்கள் எல்லாத்தையுமே யோசேப்புக்கு ஒப்பு வைக்கிறான். அல்லேலூயா. புரியுதா? ஆமே. உண்மையா இருந்தா கர்த்தர் இப்படி எல்லாம் செய்வார். அப்படி வீட்டு காரியங்களை எல்லாத்தையும் ஒப்பு வைத்ததினாலே அவன் வீட்டில் விசாரணைக்காரனாய் கவனிக்கிறவனா இருக்கிறான். ஆனபடிதான் சில நாட்கள் கழிந்த போது அந்த மனுஷி அப்படின்னு சொன்ன போத்திப்பாருடைய எஜமாட்டி அவனுடைய அழகிலே கண் போட்டு அவன் அழகை கவர்ந்து கொண்டு எப்படியாவது அவனோடு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அல்லேலூயா. இவனை தேற்ற யாரும் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அணைக்க யாரும் இல்லை, நல்ல வார்த்தை சொல்ல யாரும் இல்லை, ஒரு போன்ற அடிமையா இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. விழுந்து போக முடியும். ஆனா இவனுடைய தரிசனம் மேலே இருக்கிறது, இவனுடைய தரிசனம் உயர்வா இருக்கிறது. இவனுடைய தரிசனம் 11 தன் சகோதரர்களும் இவனை வணங்க வேண்டும். தரிசனம் மாத்திரமல்ல, சந்திரன் சூரியனும் தன் தாயின் தகப்பனை இவனை வணங்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. தரிசனம் அதுதான். அப்ப நீ போக்கஸ் பண்ணி ஆண்டவர் மேலான ஒரு இடத்திலே உன்னை உயர்த்தி கொண்டு போற இடத்திலே எப்படியாவது உன்னை விழ வைக்க வேண்டும் என்று சாத்தான் கிரியை செய்வான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நோக்கத்தை, எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ அடிமைப்பட்டு இருக்காயா, நெருக்கப்பட்டு கொண்டிருக்காயா, உன்னால ஒண்ணு செய்ய முடியாதபடி நீ ஒதுக்கப்பட்டு கொண்டிருந்தா உன் மேல ஆண்டவர் பயங்கர கவனமா இருக்கிறார், கண் வச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. ஒரு மனுஷன் அதிகமாய் நெருக்கப்படுகிறான், அதிகமாய் அடிக்கப்படுகிறான், அதிகமாய் ஒடுக்கப்படுகிறான்னு சொன்னா அந்த மனுஷன் மேல ஆண்டவர் மிகவும் கண் வைத்து காத்திருக்கிறார், அவனை உயர்த்துவதற்காக. அதுதான் உண்மை. அல்லேலூயா. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அற்பமான ஒரு பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வேசித்தன முகாந்தரத்துக்குள்ள சாத்தான் கொண்டு தள்ளுகிறான். அல்லேலூயா. யோசேப்புக்கு புரிந்து விட்டது, இந்த போத்திப்பார் வீட்டிலே நான் அடிமையானா மேலே என் தரிசனம் மாறி போகும். ஆனபடி அடிமையாகாதபடி அவருடைய கையிலிருந்து பறித்து தப்பி ஓடினது போல சபை தப்பி ஓட வேண்டும் என்று வாலிபத்தில பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். ஓ ராமானா சங்கராகா பர்ராதினி ஓ ராகமானா தராமாலாசா. ஆவில வாங்க, ஆவில வாங்க. உங்களை சாத்தான் ஒண்ணு செய்ய முடியாது. அக்கினியானவர் உன்னை பிரசன்னத்துக்குள்ளே உன்னை நிரப்பட்டும். வாலிப பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தின் வல்லமை நிரம்பட்டும். சாத்தான் தொடவிடாதபடி யோசேப்பின் மேல் போட்ட அபிஷேகம் சபைக்குள்ளே வரட்டும். யோசேப்பின் மேல் விழுந்த அபிஷேகம் திருச்சபைக்குள்ளே இறங்கி வரட்டும். யோசேப்பின் மேல் விழுந்த அபிஷேகம் ஒவ்வொரு இடங்களிலும் பற்றி எழட்டும். உலகத்தில் அத்தனை சபையிலும் ஒரு பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டாகட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு அந்த இடத்தை மேற்கொள்ளுகிறான். சாத்தான் அதோட அழிப்பதற்காக இச்சையை கொண்டு வருகிறான். யோசேப்பு அதை மேற்கொண்டான். கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. அதை போல நீங்கள் யோசேப்பை போல நீங்கள் பாவத்திலிருந்து மேற்கொள்ளும் போது பரலோக ராஜ்யம் உனக்கு கொடை பிடிக்கும். பரலோக ராஜ்யம் உனக்கு ஒத்தாசை பண்ணும். பரலோக ராஜ்யம் உன்னை மகிழ்ச்சியா இருக்கும். பரலோக ராஜ்யம் உனக்கு கிரீடத்தை வைப்பது நிச்சயம் என்று பாவத்திலிருந்து மேற்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதும் காணத்தக்கதாக யோசேப்பின் மேல் இருந்த வல்லமை உனக்கும் தரிக்கப்படும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு அதன் மேல விழுந்தான்னு சொன்னா
அவன் அந்த வீட்டிலே அடிமைப்படுத்தி வீட்டிலே ஒதுக்கி ஏற்ற காலமாவது ஜெயிலில் அவனை தள்ளி நிரந்தரமாய் அவனை கொலை செய்ய பார்த்தான். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுறேன், யோசேப்பு மேற்கொண்டதை போல நீ மேற்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். வாலிபத்தில் நீ கவனமா இருக்க வேண்டும், வாலிபத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், வாலிபத்திலே வசனத்தை வைத்து சாத்தானை விரட்ட வேண்டும், வாலிபத்திலே சாத்தானை நீ கட்ட வேண்டும். சாத்தான் உன்னை ஆபாசமான சில படங்களை காண்பித்து உன்னை நடத்த விரும்பும் போது நீ அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சபைக்கு ஆவியானவர் திட்டமாய் சொல்லு. அது பிசாசின் ஆயுதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாலிப பிள்ளைகள் எப்படி விழ வேண்டிய காரணம் சொன்ன, இது சினிமா துறையினாலே அதுக்குள்ள வசனம் எரேமியா புத்தகத்தில் சுமார் 2700 வருஷத்துக்கு முன்பே எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இது இன்றைக்கு ஒண்ணு இல்ல, நாளைக்கு சாத்தான் செய்ய போற காரியம், இந்த கடைசி நாளிலே சாத்தான் செய்ய போற காரியங்கள் எல்லாத்தையும் எரேமியா புத்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. ஆமென். யோவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டு வைத்து அதை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடிதான் எரேமியாவை சொல்லும் போது எரேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21 படிங்க. எரேமியா 9:21. ஐயோ ஒரு ஆளு. வீதியில் இருக்கிற குழந்தைகளும் தெருக்களில் இருக்கிற இளைஞர்களையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணியில் வெளியேறி நம்முடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அல்லேலூயா. இது என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இதுதான் கேபிள். அல்லேலூயா. ஆமே. அது வடக்கு புறமாக ஜன்னல் வழியா வந்து அரமனை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறது கேபிள். நம்ம நினைப்போம் ஒரு கேபிள் தான். இதுல அங்க என்ன இருக்குது? அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு 200 ரூபா கொடுத்து நம்முடைய டிவிக்குள்ள கனெக்ஷனை கொடுக்கிறோம். ரைஸ்லாம் டிவிக்குள்ள கனெக்ஷனை கொடுத்தா ஒரு நெட் கூட வச்சா போதும், உலகத்துல எல்லாமே இந்த நம்ம கேபிள் வழி எல்லாம் கரெக்டா நமக்கு பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. பார்த்து ரசிப்பதற்குண்டு சிந்திப்பதற்குண்டு எல்லா ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இந்த கேபிள் வழி வருகிறது. அது எதை செய்கிறதாம்? குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகளை கொலை பண்ணி கொண்டே இருக்குமாம். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் பிள்ளை தானே கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கட்டும், பிள்ளை தானே கொஞ்சம் கேம் விளையாடட்டும், பிள்ளை தானே கொஞ்சம் சினிமா பார்க்கட்டும் என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிலுமையில வருகிறது எல்லாமே இந்த பிள்ளைகளுக்கு அட்டாக் பண்ண தொடங்கும். அவங்க செய்யற மேக்கப் இவங்களுக்கு போட வேண்டும் என்று ஆசை இருக்கும், அவங்க போடுற முடிவெட்டு இவங்களுக்கு ஆசையா இருக்கும், அவங்க செய்யற ஃபைட் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசையா இருக்கும். எனக்கு விஜய போல மாறணும்னு தோணும், எனக்கு ரஜினியை போல மாறணும்னு தோணும், எனக்கு ஐஸ்வர்யா போல மாறணும்னு தோணும். இப்படி எல்லாமே இந்த சினிமா தான் மாற்றத்தை இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா பிரதர்? குடிக்கல, சண்டைக்கு போகல, தண்ணி அடிக்க போகல, வேற ஒண்ணுக்குமே போகல. ஆனா நம்முடைய வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள தவறாய் சாத்தான் நுழைந்திருக்கான். அல்லேலூயா. அதுல இருந்து என்ன செய்யணும்? சபை தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் வசனம். அல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளை, இந்த பிள்ளைகள் கொஞ்சம் மேல எழுந்து வரும்போது, ஏன் அம்மாவுக்கிட்ட ஒத்து போகல, ஏன் அப்பாவுக்கிட்ட ஒத்து போகல, ஏன் குடும்பத்துல ஒத்து போகவில்லை, ஏன் வீட்டுக்குள்ள தகராறுன்னு சொன்னா இது அவங்களை இழுத்து கொண்டே இருக்கும், இது இழுத்து அழித்து கொண்டிருக்கும். ஆனபடி தெருக்களிலே ஓடிக்கொண்டிருக்க இளைஞன், சினிமான்னு சொன்னா பைத்தியம் ஓடி போறான், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னா பைத்தியம், அவங்களுக்கு தெரியாது இது அழிக்க போகிறது, தெரியாது இது வஞ்சிக்கிறது, தெரியாது. பொய்யான டைலாக், பொய்யான ஃபைட், பொய்யான டான்ஸ், பொய்யான ஆட்டங்களை போட்டு மக்களை வஞ்சிக்கும்படியாக சினிமா துறைகம் அதிகமாய் கிரியை செய்யும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கொலைக்காரன். இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் ஆவியானவர் சொல்லுகிறான். ஆவிக்குரிய மனுஷனோ, தேவனால் பிறக்கப்பட்டவனோ, இந்த வசனத்தின் சத்தியத்தை அறிகிறவனோ அந்த சிலமை எல்லாம் கண்டு தூக்கி தூர இறந்துடுவான். இல்லையா? அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். டேய், நீ என்ன போல சாதா மனுஷன்டா, நீ என்ன போல அற்பமான மனுஷன்டா, நீ கடவுள் கிடையாடா, நீ கொஞ்சம் மிமிக்ரி கொஞ்சம் ஆக்டி காட்டுனா ஏதோ பொட்டம் பயவதான் ஏமாந்து போகணும். நான் அப்படி ஏமாற மாட்டேன். நான் கிறிஸ்துவின் வித்து, நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவின் அயம், என்னை ஏமாற்ற முடியாது, இது சாத்தானுடைய சதி என்று சொல்லி அதை அடித்து மறுக்க. ஹல்லேலூயா. ஓராமானா சிதரா காபா லபதர் ஓராமானா சகரா பாபா. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல போஸ்ட் எல்லாம் அடிச்சு வச்சிரும், கண்ணு இச்ச அப்படியே பிடிக்கும், நல்ல டான்ஸ் எல்லாம் காட்டுன மாதிரி இருக்கும், நல்ல டயலாக் எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா.
நமக்கு தோன்றாது, இழுத்த உடனே உள்ள போக தோன்றும். அந்த கவர்ச்சி நம்மளை இழுத்து கொண்டு போகும். அப்போது ஆவிக்குரிய பிள்ளை கவனமாய் புரிந்து கொள்வாங்க, இது எல்லாம் என்னை கொலை செய்யும்படி, என் ஆத்துமாவை கொலை செய்யும்படி, என் ஆத்துமா பாவத்தில் இருக்கும்படி சாத்தான் ஏதோ ஒரு நாள் முன்குறித்து இதை உண்டு பண்ண சிலுமா, இதை நீ தொடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம சபையில பார்க்கறவங்க உண்டு, சினிமா நம்ம சபையில பார்க்கறவங்க உண்டு, அருமையான சகோதரிகள் இருக்காங்க பார்க்கறவங்க உண்டு என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆனபடி பிசாசு வீட்டை விட்டு போகிறது கிடையாது. 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஒரு எஜமானுக்கு வேலை செய்யும் போது அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்த அந்த எஜமான் உங்களுக்கு கிரியை செய்வார். 2 எஜமானுக்கு வேலை செய்யும் போது அந்த எஜமானும் கிரியை செய்வான். அல்லேலூயா. ஆனபடிதான் முடிந்தவரை நீங்கள் சிலுமா அந்த கிரியைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுக்கு தான் பெந்தேகோஸ்தே சபையுடைய போதனைகள். இந்த போதனை நீங்க வந்தாதான் இயேசுவை தரித்துக் கொள்ள முடியும். ஆனபடி மாம்ச இச்சைகளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புரிந்ததல்ல? ஆமென். வரும் நாட்களில் யோவேல் புஸ்தகம் படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தெருக்கள் உள்ள பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒரு சினிமா ஸ்டாரை போல மாக வேண்டும் முடிய வெட்டுறான், ஒரு சினிமா ஸ்டார் போல டைலாக்கை ரசிக்கிறான், அவங்களுக்கு பயங்கரமான ரசிகர் மன்றம் இருக்கிறது. இப்படி எல்லாம் அழிந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் இளமையிலே சத்தியத்தை அறியாமல் இருக்கிறதுனாலே என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? களியாட்டு என்பது எகிப்தை குறிக்குது. எகிப்து பட்டணம் வந்து களியாட்டிலே நிறைந்த பட்டணம். அல்லேலூயா. எகிப்து களியாட்டிலே நிறைந்த பட்டணம். அதிகமான களியாட்டுகள் எகிப்து தேசத்தில் இருந்தது. அதே போலதான் பாபிலோன்ல அதிகமான களியாட்டுகள் இருந்தது. ரோமர்ல அதிகமான களியாட்டுகள் இருந்தது என்று பார்த்துக் கொள்ள முடியும். இப்படி உள்ள களிகாட்டு இந்தியாவில கூட பயங்கர களியாட்டுகள் எல்லாம் அங்கே இங்க இருக்கு. பாம்பேல எல்லாம் பயங்கரமான களியாட்டுகள் இருக்குது. இன்னும் சென்னையில பயங்கரமான களியாட்டு இருக்குது. மனைவியை கூட சேஞ்ச் பண்றாங்களாம். அல்லேலூயா. காரை சேஞ்ச் பண்ணும் போல, பைக்கை சேஞ்ச் பண்ணும் போல ஒருவனுடைய மனைவி இன்னொரு மனைவியோட போறா, அந்த மனைவி இன்னொரு போகும்படி சென்னையில எல்லாம் இருக்கிறதாக நியூஸ் வந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அவ்வளவு கேவலமா இருக்குது காரியம். இதெல்லாம் சிலுமாயிலும் பல இடத்திலிருந்து வந்தது. இதை மாற்றுவதற்குள்ள வசனம் இன்றைக்கும் போதிக்கப்படவில்லை. ஆனபடி இது பாவம் என்று அறியாதபடி சுய மாம்சத்தை விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சுய மாம்சத்துக்கு நாளைக்கு இது அக்கினிக்கு போகும் என்றும் இது அழிந்து விடும் என்றும் நாளை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி, வேசித்தனம் பெண்ணாலும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாதபடி சுய மாம்சத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாங்க என்று சொல்லித்தான் ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை சிந்தித்து. ஆனபடிதான் மோசையும் அந்த களியாட்டிலே நிறைந்திருக்கிற மனுஷன். மோசே அந்த எகிப்தின் களியாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். அங்கே உள்ள சட்டங்களும் அங்கே உள்ள காரியத்திலும் மோசே ஒரு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு காலத்துக்கு பின்பாக மோசே வாழ விடவில்லை ஆண்டவர். அல்லேலூயா. சில வேளை வாலிபத்திலே பிள்ளைகளை சாத்தான் கொண்டு போவது உண்டு, வாலிபத்திலே உங்களை வஞ்சிப்பது உண்டு, வாலிபத்திலே சாத்தான் இழுத்து கொண்டு போனாலும் என் ஆண்டவருக்கு தெரியும், உன்னை திருப்பி ஏற்ற வயதிலே கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள அறிவை உனக்கு தர அவருக்கு முடியும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். சில பிள்ளைகளை சாத்தான் அதிகமாய் கொண்டு போன், தாய்க்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, சபைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க. கொலைக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகளை போல சாத்தான் கொண்டு போய் விடுவான். நம்ம நினைப்ப அந்த வீட்டு முடிஞ்சு போச்சு, இந்த பையன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த பொருளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் எத்தனை ஒரு இழுத்து கொண்டு போனாலும், ஒரு இளைய குமாரனை பாவத்துக்குள்ள இழுத்து கொண்டு போனாலும் தகப்பனாகிய ஆண்டவர் அவன் மேல கரிசனையா இருந்தால் சாத்தான் இழுக்கிற இடத்திலிருந்து அவனை மின்னும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு அடிமையை மாற்ற என் தேவனாகிய கர்த்தருக்கு கூடும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், அவன் மிகுந்த தாழ்மையின் குணம் உள்ளவன். அவன் தாய் பெற்றதே அனித்தியமான சந்தோஷத்தில் உள்ள மக்களை விடுதலையாக்கவும் மாத்திரமல்ல, அவனுடைய சொந்த யூத ஜனத்தை, எபிரேய ஜனத்தை அந்த யாக்கோபின் காலத்தில், யோசேப்பின் காலத்தில் அவர்கள் எகிப்துக்கு போய் அங்க உள்ள சட்ட திட்டங்களுக்கு அடிமையாகி அங்கே அடிமை வேலை செய்கிற பிள்ளைகளை அந்த தேசத்திலிருந்து கொண்டு வரத்தான் அவனை அந்த ராஜ்யத்தில் பிரசவித்தார். அல்லேலூயா. சின்ன வாலிப பிள்ளைகள், 2 வயதான பிள்ளைகளை சாத்தான் சங்காரம் பண்ணும்போது அவன் தப்பித்துக் கொண்டு பார்வோனுடைய வீட்டிலே வைத்து எந்த வீட்டிலே கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த வீட்டிலே வைத்து அவனை மோசே தப்பித்து காத்ததை போலதான் ஆண்டவர் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளை காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 40 வயசு ஆகும்போது அவனுக்கு ஒரு புத்தி தெளிகிறது. இந்த அனித்தியமான சந்தோஷத்தை செய்யக்கூடாது,
அநித்தியமான சந்தோஷத்தில் நிற்க கூடாது என்று சொல்லித்தான் துன்பப்படுற மக்களோடு அவன் யாத்திரை பண்ண தொடங்குகிறான். எபிரேய புஸ்தகத்திலே பார்க்கும்போது 11 பார்க்கும்போது 24 முதல் 26 வரை வசனத்தை படிக்கும் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. படிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. அப்ப அருமையான சபையே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, வசனத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு எல்லைகள் ஆகும்போது, நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரோடு நடக்கணும்னு சொன்னா அநித்தியமான பாவங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநித்திய சந்தோஷம், டான்ஸை பார்த்து சந்தோஷம், ஆட்டத்தை பார்த்து சந்தோஷம், கூத்தாட்டத்தை பார்த்து சந்தோஷம், குதிரைகளை பார்த்த சந்தோஷம், பிரமாண்டமான வீட்டை பார்த்த சந்தோஷம், மனைவியை பார்த்த சந்தோஷம், பிள்ளையை பார்த்த சந்தோஷம், பண்டிகையை பார்த்த சந்தோஷம், ஊர்வலத்தை பார்த்த சந்தோஷம், எதெல்லாம் உலகத்துல அநித்தியமான பாவம் இருக்கிறதோ அதையெல்லாம் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டு நம்முடைய சரீரமாக்கும். அல்லேலூயா. நம்முடைய மனசு அதில் விரும்பி மோசேயை போல இருந்தது. படிப்பில் உள்ள சந்தோஷம், வேலையுள்ள சந்தோஷம், ராஜாவாக போவதில் உள்ள சந்தோஷம், ராஜகுமாரத்திகளை குறித்துள்ள சந்தோஷம், அங்கே பணிவிடைகளுடைய சந்தோஷம், நல்ல ஆகாரத்தை குறித்துள்ள சந்தோஷம், பேங்க் பேலன்ஸை குறித்துள்ள சந்தோஷம், சொத்துக்களை குறித்துள்ள சந்தோஷம், படித்திருக்கிற கலையை குறித்துள்ள சந்தோஷம். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்துல முற்றி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் தான் இடைக்காலமாகும் போது இது அநித்திய சந்தோஷம். அப்படின்னா மரணம் கழிந்தால் இந்த சந்தோஷிக்கிற மனுஷன் நித்தியமான நரகத்துக்கு போவான் என்று சொல்லி மோசே அறிந்து கொண்டு இந்த அநித்தியமான பாவங்களை விட்டு துன்பப்படுகிற மக்களோடு நடக்க தொடங்கினான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 6 லட்சம் புருஷர்களை சுமந்து கொண்டது ஈஸியாங்க. அல்லேலூயா. நமக்கு இந்த சின்ன சபையை நடத்த முடியலைங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டை கூட சரியா நடத்த முடியல. ஆமே. ஒரு 6 லட்சம் பேரை நடத்துக ஒரு பெரிய ஒரு முயற்சி கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆளாய் ஆண்டவரை மாற்றினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய சபை, எப்போது நம் பாவத்தை வெறுத்து கொண்டு, இந்த உலக இன்பத்தை வெறுத்து கொண்டு, இந்த உலக இன்பம் வேண்டாம் என்று சொல்லி நீ எப்போது நீ முடிவெடுக்காயோ அப்போது கர்த்தர் உனக்கு முன்னே வேற ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்தை வெறுக்கிற பிள்ளைகளுக்கு முன்னே கர்த்தர் ஒரு நல்ல வேலையை வைத்திருக்கார். அது நான் ஆடுகளுக்கு பின்னே ஆடுகளை மேய்க்கிற வேலை, உன்னுடைய ஆடுகளை மேய்க்கிற நல்ல வேலையை தருவதற்குத்தான் மாம்ச இச்சைகளை வெறுக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கடந்த நாள் அந்த செய்தியை கேட்டோம். 40 ஆண்டுகள் அழகாய் ராஜகொட்டாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் 40 ஆண்டுகள் அந்த ராஜகொட்டாரத்திலே இருந்த செல்வத்தை எல்லாம் மறக்கும்படி 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு ஆடுகளை, செம்மறி ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் மாற்றினார். அவர் அங்கே உள்ள எண்ணங்கள், ஆடு மேய்க்கும் போது பல நாட்கள் அங்கே சிந்திச்சிருப்பார். ஆடு மேய்க்கும் போது பல நாட்கள் எகிப்தை குறித்து சிந்திச்சிருப்பான். அவர் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து சிந்தித்திருப்பான். இது எல்லாமே 40 ஆண்டுகள்ல அவர் மறந்து விட்டார். அல்லேலூயா. முற்றிலும் மறந்தபடி பின்புதான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்க. அதே போல தேவனுடைய பிள்ளை, நீ முற்றிலுமாய் சில வேளை பாவ சந்தோஷம் வீட்டில் வந்திருக்கலாம், பாவ இன்பம் வீட்டில் வந்திருக்கலாம், உன் பக்கத்தில் இருக்க பாவ இன்பத்தை செய்து கொண்டிருக்கலாம், இல்லாவிட்ட டிவியின் வழி அவன் வீட்டில் வரலாம், இல்ல ஸ்கூல்ல உனக்கு வரலாம், இல்ல வேலை செய்கிற இடத்துல வரலாம், யாரோ பேசுறதுனால இனிமையை காத்து நீ நிற்கலாம், யாரோ உன் சொந்த பந்தங்கள் ராத்திரி போன் பண்ணுறதுனால அந்த இனிமையில நிற்கலாம். வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது பாவ சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். அதை விட்டு மாறினாதான் உன்னை யோசேப்பை உயர்த்த முடியும். அதை விட்டு மாறினாதான் நல்லவர்களோடு உனக்கு வாழ வைக்க முடியும். அந்த பாவ இன்பத்தை விட்டு மாறினாதான் உனக்கு ஒரு உயர்ந்த பதவியை வைத்திருக்கிறார். ஆனபடி இன்றைக்கு சபைகள் காட்டுவதில் பல சிஎஸ்ஐ சபைகள் உன்னை பண்ணி அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ஆசி சபைகள் அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அநேக திருச்சபைகள் சாபம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது. எச்சரிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைசலாம். எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இதை தண்டிக்கும் நாள் வந்து விட்டது. கடந்த வாரம் முந்தின வாரம் தான் சொன்னார், நான் தண்டிப்பேன் சொல்லி ஆவியில வைராக்கியமா சண்டை சொன்னார். தண்டிக்க தொடங்கியாச்சு. அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியர்களை தண்டிக்க தொடங்கியாச்சு. அந்த காலகட்டம் தான். இனி நாம் மிக கவனமா இருக்க வேண்டும். மோசே போல அநித்திய சந்தோஷத்தை அனுபவிக்காதபடி கஷ்டப்படுற மக்களை சுமக்கிறவளாய் நீங்கள் மாற வேண்டும். எளிமையான மக்களை சுமக்கிறவளாய் மாற வேண்டும். கண்ணீரிலே வாழுகிற அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் சுமக்கிறவளாய் மாற வேண்டும். ஆரும் இல்லாமல், ஊரும் இல்லாமல், பேரும் இல்லாமல், ஜாதி என்று மதம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஜனங்களை தாங்குகிறவளாய் நீங்கள் மாற வேண்டும். அதுக்குத்தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. கைசல. அதுக்குத்தான் நம்மை வைத்திருக்கிறார்.
ஏதோ வந்துட்டோம் கேட்டுட்டோம் போனோம் அல்ல. நீ எப்போதும் சிந்தனையில எண்ணத்தில் எல்லாமே அடிமைத்தனத்தில் இருக்கிறதை விடுவிக்கும்படி உன் இருதயத்தை திருப்புவாயன். கர்த்தர் மோசேயை நடத்தினது போல கர்த்தர் உன்னை நடத்தி பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த மோசே அந்த ஜனத்தை நடத்துகிறான், நடத்த போறான். எங்க மகா பெரிய சேனை மக்களை நடத்தி கானானுக்குள்ளே நடத்த போறான். கானானுக்குள்ளே நடத்த வேண்டும். பரலோகத்துக்கு ஏதுவாய் நடத்துறது. அல்லேலூயா. அது ஈஸி அல்ல. பரலோகத்துக்கு ஏதுவாய் சபை நடத்துவது ஈஸி அல்ல. முதல்ல பரலோகத்துக்கு ஏதுவாய் சபை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊழியக்காரன் அனித்திய சந்தோஷத்தை வெறுக்கிறவனா இருக்க வேண்டும். அனித்திய சந்தோஷம் என்ன செய்யும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை வெறுத்த பின்பு தேவனுடைய உறவு எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவை சபைக்கு கொடுத்து ஜனத்தை நடத்துறதான் உங்க வேலையா இருக்கணும், என்னுடைய வேலையா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்ததினாலே ஒரு பெரிய வேலையை கொடுத்தார். அல்லேலூயா. அதை போல கர்த்தர் உங்களுக்கு செய்கிற வேலைகளில், உங்களுக்கு செய்கிற ஊழியத்தில் எந்த தடைகள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்ன, உங்க மாம்சத்தை வெறுக்குவீங்கன்னு சொன்ன கர்த்தர் மோசே கொண்டு சேர்த்ததை போல பரலோகத்திலே உங்களை சேர்க்க என் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. எபிரேய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8 படிச்சு பாருங்க. எபிரேய புஸ்தகம் 5:8. இயேசு ஒரு குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு போதும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி சபைக்கு ஒரு கீழ்ப்படுத்தலை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம சபை இன்றைக்கு என்ன கற்றுக்கொண்டு இருக்குன்னு சொன்னா, அவர் குமாரன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வேஸ்வரன், பெரிய தேவன். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில இறங்கி வந்து அவர் பாடுகளினால் தன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு சபைக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நம்ம பெரிய ஆள்னு சொல்லுவோம், அறியாம சில உபதேசிகள் கூட போதிச்சாங்க பெரிய குடும்பம் பெரிய ஆட்கள் சொல்லி. அது நாட் குட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர். அல்லேலூயா. இயேசுவை தவிர ஒரு பெரியவர் இல்லை. அது ஒரு கொலையாக்கும் அப்படி சொல்லுறது. அல்லேலூயா. நம்ம யாரும் பெரியவங்க இல்லை. பெரியவங்க இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரை தவிர ஒருவரும் பெரியவங்க இல்லை. பெரியவங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒப்பாய் மாறுதவங்க தான் பெரியவங்க. அல்லேலூயா. மற்ற யாருமே ஒருவரும் பெரியவங்க ஆக முடியாது என்று கர்த்தர் சொல்ல. வம்சபகலாரோ பாரம்பரியமோ ஒன்னும் உங்களை ஒரு பெரிய ஆளாய் கொண்டு போக முடியாது. தீர்த்து நான் சொல்லுறேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது. தலைமுறை பிதாக்கள் பெரிய காரியம் செய்தாலும் சரி, யார் பெரிய காரியம் செய்தாலும் சரி, அது தேவன் செய்ய வைக்கிறதை தவிர வேற யாரும் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஆனபடிதான் மிக பாடுகள் அப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளை சுமத்தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு பிள்ளை சுமத்தாய் ஜீவித்துக் கொண்டிருக்கான், ஒரு வாலிப சுமத்தாய் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஒரு வாலிப பையன் சுமத்தாய் தன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனை எப்படி கொண்டு வருகிறான்? அவனை ஏதோ ஒரு பிரச்சனையிலே உடக்குண்டாக்கி, ஏதோ ஒரு பிரச்சனை வழக்குண்டாக்கி, ஒரு பட்டினிக்கு உண்டாக்கி, உலகம் வெறுத்து உலகம் தள்ளி யாரும் இல்லாமல் இருக்கும் போது இயேசுவை கவனிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப இத்தனை மகா பிரபு, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவருடைய நிலத்தை தான் வச்சிருக்கோம், அவருடைய காரத்தான் வச்சிருக்கோம், அவருடைய மகளைத்தான் நீங்க வச்சிருக்கீங்க, அவருடைய மகனைத்தான் நீங்க வச்சிருக்கீங்க, தவிர ஒண்ணு உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, உங்களுக்கு ஒண்ணு சொந்தம் இல்லை. அது அறியாம பேசுறாங்க. அல்லேலூயா. அது அறியாம பேசுறாங்க. ஒன்று உங்களுக்கு சொந்தம் இல்லை. அவர் போட்ட பிச்சை என்று நாம் கருதும் போது அவரே இவ்வளவு பாடுபட்டு தன்னை தாழ்த்தினா நீ நான் எவ்வளவு தாழ வேண்டும் என்று சொல்லி சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வைசலாம். பாவத்தை விட்டது மாத்திரமல்ல, சாபத்தை விடுவது மாத்திரமல்ல, அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்ததினாலே யார் சண்டை பண்ணாலும், யார் அடித்தாலும், யார் நொறுக்கினாலும், யார் காவலாம பேசினால், யார் உன்னை நஷ்டப்படுத்தினால், யார் உன்னை களவாண்டாலும் எல்லாத்துக்கும் உன்னை தாழ்த்துகாய் அல்ல, அது தன் கிறிஸ்துவ ஒப்பாய் உன்னை உயர்த்துகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அப்படி நீங்கள் உங்களை தாழ்த்தப்படும் போது, நீங்கள் ஒதுக்கப்படும் போது, நீங்கள் நெருக்கப்படும் போது, நீங்கள் கிறிஸ்துவ ஒப்பாய் உங்களை கொண்டு வரத்தான் இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கும் போது நமக்குள்ள இருக்கின்ற கௌரவ பாம்பு செத்து போய்விடும்.
நமக்குள்ள இருக்கிற கௌரவ பாம்பு செத்து போய்விடும். சபை பெருமை செத்து போய்விடும். உலக பெருமை செத்து போய்விடும். தகப்பன் பெருமை செத்து போய்விடும். ஊர் பெருமை செத்து போய்விடும். எல்லாமே செத்த ஒரு பொட்டி பாம்பை போல மார்க்கும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை ஆவிக்குரிய மனுஷனாய் என் சிந்தையினாலே உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி உன்னை உயர்த்துகிறதான் ஆவிக்குரிய உயர்வுதான் கர்த்தர் தருகிற உயர்வு. அதிலே எந்த மாயமும் இல்லை என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மோசே அதை கற்றுக்கொண்டான். மோசே அதை அறிந்து கொண்டான். மோசே உணர்ந்து கொண்டான். தன் படிப்பெல்லாம் தூக்கி மாற்றி வைத்து விட்டு ஒரு மேய்ப்பனை போல இந்த ஜனங்களை நடத்தினான் என்று காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பனை போல இந்த ஜனங்களை நடத்தி அனித்திய சந்தோஷத்தை எல்லாம் விட்டு விட்டு இந்த மக்களுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டான். இந்த மக்களுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டான். இந்த மக்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டான். இந்த மக்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டான். இந்த மக்கள் என்னெல்லாம் துயரங்களை செய்கிறாங்களோ அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒன்றும் தெரியாத ஒரு பாவையை போல சபையை நடத்துறது பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. இன்றைக்கு ஆராதனை பற்றி தெரியல, ஜெபத்தை பற்றி தெரியவில்லை, செய்தியை பற்றி தெரியவில்லை, உணவை பற்றி தெரியவில்லை, பரலோகத்துக்கு போவதற்குள்ள வழியை பற்றி தெரியாம எத்தனை காலம் இருப்பீங்கன்னு பரிசுத்தாவின் சபைக்கு கேட்கிறா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதோட உங்களுக்கு என்ன போதிக்கணும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கவனமா இருந்து ஒரு மோசே போல மாற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேதத்துல ஒரு பவுலை பார்த்தீங்கன்னு சொன்னா லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட வேண்டிய காரணம் என்ன? ஒரு பவுல் பார்த்தீங்கன்னு சொன்ன லாபமான அனைத்தையும் அவர் விட வேண்டிய காரியம் என்ன? பவுல் ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1 எப்படி சொல்லுங்கன்னு பாருங்க. ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னு படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இதுதான் ஃபைனல். அல்லேலூயா. நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவரே. நான் டிவி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நான் சினிமா பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. தேவையில்லாத நடத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. மற்றவங்களை கவருகின்ற கிரியைகள் ஒன்றும் எனக்கிட்ட இருக்காதப்பா. நான் மிகவும் சாந்தமாய் உம்மை அறிந்ததினாலே என்னை தாழ்த்தி கொண்டு நான் ஜீவபலியாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ செய்யாததை ஒன்று செய்ய மாட்டேன். நீ நினைக்காத ஒன்று நான் செய்ய மாட்டேன். நீ விரும்பாத காரியத்தை ஒன்று செய்ய மாட்டேன். நீ எதை என்னிலே விரும்புகிறீரோ அதை மாத்திரம் செய்யத்தக்க உமக்கு அடிமையான ஒரு ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என் அருமையான சபையே, அருமையான தேவ பிள்ளையே, அருமையான மகளே, நீ எப்போது ஒப்பு கொடுப்பாயோ அப்போது சாத்தான் மின்னலை போல விழுந்தான். கிறிஸ்து உன்னை கரங்களினாலே தாங்கி கரங்கள் ஏந்தி யோசேப்பை உயர்த்துறது போல உன் தேசத்தில் உயர்த்துவா. எங்கே உன் பெயர் போனதோ, எங்கே நீ விழுந்து விட்டாயோ, எங்கே உன்னோடு யுத்தம் செய்தானோ அதை எல்லாத்தையும் மாற்றி உன்னை மேலும் மேலும் உயர்த்தி உன்னை ராஜ மாளிகையாய், ஆவிக்கேற்ற மாளிகையாய், ஆவிக்கேற்ற கற்களாய் மாற்றும்படி கர்த்தருடைய தீர்மானம் சபைக்குள்ள இறங்கி வந்திருக்கிறது. பரிசுத்தத்தின் ஆவியான நிரப்ப போறா. பரிசுத்தத்தின் ஆவியான நிரப்ப போறா. பரிசுத்தத்தின் ஆவியான நிரப்ப போறா. பரிசுத்த வல்லமை உன்னை நிரப்ப போகிறது. பரிசுத்த வல்லமை உன்னை நிரப்ப போகிறது. ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவனுடைய சபை முடிக்க போறோம். யார் பரலோகத்துக்கு போக முடியும்? 5 நிமிஷம். பரலோகம் என்பது என்ன? நீ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கேரளாவில் ஒரு சபை, கவனிச்ச, கேரளாவில் ஒரு சபையில பிறக்கும் போதே ஒரு ஊனம் குண்டிபை குள்ள மனுஷன், புத்தி சரியா கிடையாது. தன் தாயின் தகப்பனும் அவனை சபைக்குள்ளே கொண்டு வருவாங்க. சபைக்குள்ளே அவன் ஒரு பெரிய ஆளை போல நடக்கிறான். சபைக்குள்ளே ஒரு மூலையில கொண்டு வைத்திருக்கும். அவன் வளர்ந்து வரும்போது பிரசங்கம் பண்ற அந்த பிரசங்கத்தை ஒரு நோட்புக் கூட கொண்டு வரதுண்டு. ஒண்ணு எழுதவும் தெரியாது. கையில பைபிள், கையில ஒரு நோட்புக் கொண்டு வந்து பாஸ்டர் வசனம் சொன்ன உடனே பயங்கர குறிப்பெல்லாம் உண்டாகும். அவன் என்ன செய்யறான்னு பாஸ்டருக்கு தெரியாது. அவன் ஏது செய்கிறான்னு தெரியாது.
அந்த சபையில 48 ஆண்டுகளா இந்த வாலிபன் இருக்காங்க. சின்ன குள்ள பையன். அல்லேலூயா. ஆளு வயசாச்சு, ஆனா குள்ள, மூளை வளர்ச்சி கிடையாது. ஒரு காரியம் பேசணும்னு சொன்னா 1 மணிக்கு வேணும். அப்படி ஒரு பையன் அந்த இடத்துல இருந்தான். அவனால சிலப்பம் பாஸ்டருக்கு ஒரு டிஸ்டர்ப் உண்டு. காரியம், அவன் எல்லாருக்கிட்டையும் கை கொடுக்கணும். அவனுக்கு இவன் 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கு உள்ள ஏறி கை கொடுத்துருவான். கை கொடுக்காவிட்டா அவனுக்கு மனது சரியா இருக்காது. அல்லேலூயா. அவனுடைய மூளை வளர்ச்சி குறைவுனால எல்லாருக்கும் கை கொடுக்கணும். இப்படி சில டிஸ்டர்புகள் இருக்கும்போது பாஸ்டருக்கு மனவேதனை, இவனால சபையில பிரச்சனை இருக்குது என்று சொல்லி ஒரு டிஸ்டர்ப் அவருக்கு இருந்திருக்காது. நன்ற சபை புரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் கடந்து போனது. அவனுடைய நோட்டில் எழுதுகிறது குறைக்கல. அவன் சபைக்கு வரும்போது எல்லாமே கொஞ்சம் வளர்ந்த உடனே வெள்ளை லுங்கி கொடுத்துட்டாங்க. ஆளு வாங்குது கொஞ்சம் கட்டதான் வெள்ளை லுங்கி, சின்ன ஒரு லுங்கி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் கொண்டு சபைக்குள்ள வருகிறது. அது கூட சபைக்கு ஒரு டிஸ்டர்ப். மாத்திரமல்ல, அவன் வெளியில சுற்றி திரியும் போது தள்ள ஒரு கெட்டு இந்த கள்ளி முண்டெல்லாம் உடுத்து அவன் நடந்து கொண்டே இருப்பான். எல்லாருக்கிட்டையும் பயங்கர சந்தோஷம், எல்லாருக்கிட்டையும் குட் பை, எல்லாருக்கிட்டையும் சல்யூட், எல்லாருக்கிட்டையும் கை கொடுக்கணும். அவனுடைய வேலை அதுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாட்கள் கடந்து போனது. திடீரென்று அவன் சொல்றான், எனக்கு ஒரு ஃபேண்டும் சட்டையும் வேணும், ஒரு ஃபேண்டும் சட்டையும் வேணும். வீட்டில் சொல்றான். உடனே அவனுக்கு ஏற்றபடி ஒரு ஃபேண்ட், அவனுக்கு ஏற்றபடி சட்டு. பின்பு ஃபுல்லா ஆளு இன் பண்ணி அங்க நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன் பண்ணி நடக்கும்போது, எடா குத்தூசே, நீ ஏன்டா இப்படி இன் பண்ணி நல்லா நடக்கிறேன்னு சொன்னா, என் இயேசு என்ன வந்து விழிச்சு. அல்லேலூயா. என் இயேசு என்னை கூப்பிட்டா. இவ்வளவுதான் கேப்பு. இயேசு கையை நீட்டி என்ன கூப்பிட்ட, நீ வா இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி. இவ்வளவுதான் கேப்பு. நான் போயிருப்பேன் அன்னைக்கு. அவனபடி இயேசு சொன்னார், நீ இந்த பூமியில் இருக்க வேண்டாம், உனக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், நீ அங்கே வர வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஆனபடிதான் கடைசி ஆசை. உடனே பக்கத்து வீட்டுல போய் சொல்லுகானா, சரியா நாக்கு விளையல்ல, அச்சோ அச்சோ என்ன இயேசு கூப்பிட்டா, நான் 4 நாள் தான் இருப்பேன், நாக்க வளைச்சு சொல்லிட்டான். அவர் நினைச்சவனுக்கு மெண்டல், நீங்க ஏதோ சொல்லி கொண்டு போறேன். உடனே பாஸ்டரோட அண்ணன், இவரு பயங்கர கம்பெனி, எல்லாருக்கும் சோறு கொடுக்கணும்னு சொல்லி, நான் செத்து போவேன், என்னை இயேசு கூப்பிட்டா நீங்க எல்லாருக்கும் சோறு கொடுக்கணும். அல்லேலூயா. நீ போடா புத்தூசன்னு சொல்லிட்டாரு. 4 நாள் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே நித்திரையானான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நித்திரையானான். நமக்கு கண்ணிருந்தும் காண முடியவில்லை, காதிருந்தும் கேட்க முடியவில்லை, நம்முடைய நல்ல இருதயம் இருந்தும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு அனித்தியமான சந்தோஷம் இல்லாத, ஒன்றுக்கும் இல்லாதவர்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்றுக்கு உதவாத பாத்திரம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீயும் ஒன்றுக்கு உதவாத பாத்திரமாய் தன்னை வெறுத்து அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுக. நாம் எழும்பி நிற்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.